90வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில நீங்க போய்க்கொண்டிருக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் துன்பத்தை தவிர வேற எதையுமே பார்த்ததில்லைன்னு நீங்க சொல்லலாம். என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். என்னுடைய தலைவிதி இப்படிதான் அப்படின்னு கூட நீங்க யோசித்து புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா உங்களுடைய துன்பத்தை காண்கிற தேவன். நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சமமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கையோட முடிவு இது அல்ல. நீங்க இப்ப கடந்து வார இந்த துன்பம் கிடையாது. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவாரு. இன்னைக்கு இவ்வளோ துன்பத்தின் பாதையில போறீங்க அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் உங்களை சந்தோஷமா வைக்க போறாரு. இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலாவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழ ஆண்டவர் மாற்றி போடுவாரு. அது மட்டும் இல்ல, உங்க துன்பத்தையும் உங்க கண்ணீரையும் ஆண்டவர் பார்க்காம இருக்க மாட்டாரு. கட்டாயம் பார்ப்பாரு. அவர் ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல உங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியாக்குவாரு. ஏசப்பாவை விசுவாசிங்க. நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.